வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே இந்த பென்சில், சாக் பீஸ் இதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் வந்திருக்கும். சின்ன வயசில் நம்மளே அறியாமல் நம்ம அந்த சாக் பீஸ்லாம் சாப்பிட்ருப்போம், பென்சில்லாம் சாப்பிட்ருப்போம். ஏன் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த பென்சில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது ஸ்லேட் பென்சில். இது எல்லாருமே பெரும்பாலும் சாப்பிட்ருப்பாங்க. முன்னாடிலாம் மாவு தானே என்ன ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லி போர் அடிக்கும் முதல்ல கடிச்சு நறுக்குன்னு சாப்பிட்ருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த சுண்ணாம்பு, சிமெண்ட் இதை சாப்பிடக்கூடிய பழக்கங்களும் எக்ஸ்ட்ரீமாக இருக்க தான் செய்யுது. சரி, அதை விடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் என்ன பண்ணியிருக்குன்னா, ஜப்பானில் எந்த குழந்தைங்க கிரையான்ஸ் வாங்கினாலும் அந்த குழந்தைங்க அந்த கிரையான்ஸை ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். அது எல்லாமே எடிபிள் கிரையான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த குட்டி வயசில் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு புரிய போகிறதில்ல. அப்போ புரியாத குழந்தைங்கள்லாம் எப்படி எடுத்து வாயில் தானே வைக்குது. அதையே நம்ம ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கலை வச்சு யூஸ் பண்ணோம், பேசாமல் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அது எடிபிளான கிரையான்ஸாக வச்சுருக்காங்க. அதை வச்சு எழுதவும் முடியும், அதை சாப்பிடவும் முடியும். ஈவன் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு வாரத்துக்கு 3-4 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்துக்குன்னு கணக்கு எடுத்தோம்னா இப்படி ஒரு 20 படத்துக்கு மேலே நம்ம ரிலீஸை பார்த்துடுறோம். இந்த மாதம் இது போன மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரையாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள்லாம் வருஷத்தில் கணக்கு எடுக்கும்போது எந்த திரைப்படம் தான்ப்பா அதிகமாக வசூலிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இது வரைக்கும் இந்திய சினிமாலேயே ரிலீஸ் ஆன படத்தில் எது ரொம்ப அதிகமான வசூல் அப்படின்னு கேட்டால் அது டங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டங்கல் திரைப்படம் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலிச்சது. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த டங்கல் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அப்படின்னா நம்ம இந்தியாவோட 3 மடங்கு அதிகமான வசூல் சைனாவில் மட்டுமே இருந்துச்சு. இது இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லையும் இதை பார்த்து ரசித்தாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குது. அதில் டாப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா சைனீஸ் தான். அப்போ இந்த படத்தை விட்டு வைப்பாங்களா என்ன? மழை வரலன்னு சொன்னால் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மழை வரும். இது இல்லாமல் தவக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, சரி கல்யாணம் தான் பண்ணி வச்சப்பாவுமேனு 2016 போபாலில் 2 தவக்கலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. 6 மாதம் விடாமல் மழை பெஞ்சிருக்கு. இதனால் அவங்க பயிரிட்ட நிலம் எல்லாமே சேதமடைஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே விட்டால் வெள்ளப்பெருக்காயிரும், பேசாமல் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி அந்த தவக்கலைக்கு டைவர்ஸும் பண்ணிட்டாங்க. 6 மாதத்தில் அந்த தவக்கலைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை குறைஞ்சிருச்சான். எனக்குமே இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் மழை பெஞ்சுது, இல்லை டிவோர்ஸ் பண்ணி வச்சதுனால தான் மழை நின்றுச்சு, இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா? 2 பேருங்க ஒரு 100 கிலோ இருக்காங்க. இப்போது இந்த 2 பேருமே வெயிட் லாஸ் ஜர்னியில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் சம்மர் டைம் கொதிக்கிற வெயிலில் பண்ணுறாரு, இன்னொருத்தங்க நட்டுங்கிற குளிரில் வின்டரில் பண்ணுறாங்க. இப்போது யாருக்கு அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சம்மர் தான், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் வின்டரில் பண்ணுறவங்களுடைய வெயிட் லாஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பாடி. அப்போ அவங்களுடைய ஹார்ட்டோடைய ரிதமில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதனால் நம்ம பாடி நம்ம சொல் பேச்சை கேட்காது. அதுவே வின்டரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய ஹார்ட் இருக்கும். ஹார்ட் ரொம்ப ஹீட் ஆகாதனால கரெக்டான எனர்ஜியை பர்ஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் எந்த இடத்துலையும் சோர்வாகாமல் அவங்க பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வின்டரில் பண்ணுறவங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி தான் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்மெல்லையும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம மூக்கில் 400 ரிசப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 400 ரிசப்டர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செயல்படும். அதனால் ரொம்ப யூனிக்கான மாலிகுல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதால் ரொம்ப ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மெல் பண்ணி அதனுடைய பிரெயினுக்கு பர்ஃபெக்டாக இது இந்த ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பிரெயின் தான் நமக்கு அதுக்கான டெஃபினிஷனை கொடுக்கும். ஆனால் இந்த 400 ரிசப்டர்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்மெல்ஸ் இருக்கும் இல்லையா, கோடிக்கணக்கில் ஸ்மெல்ஸ் இருக்குது. அந்த ஸ்மெல்ஸ் எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி இது ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புதுன்னா, கலர் தியரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 2 கலர் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் = அப்படின்னு. அப்படி கலர் தியரி மாதிரியே இங்கே ரிசப்டார்ஸ் தியரியை யூஸ் பண்ணுது. 2 ரிசப்டார்ஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி இது என்ன கலர், இது என்ன ஸ்மெல் அப்படின்றத டிசைன் பண்ணும். அப்படி டிசைன் பண்ண அந்த ஸ்மெல்லை அழகாக நம்மளுடைய பிரெயினுக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்படி தான் கலர் தியரி மாதிரியே நம்மளுடைய பிரெயினும் நமக்காக இந்த சென்ட்டை ஸ்மெல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு சில ஸ்மெல்லை நம்மளால் அடாப்டே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல பர்ஃப்யூம் அடிச்சிருக்கீங்க, அதை ஸ்மெல் பண்ணுறீங்க, இனிஷியலாக நல்லா வரும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வராது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய மூக்கு அந்த ஸ்மெல்லை அடாப்ட் பண்ணிடும். அதனால் நமக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரெயினுக்கும் சிக்னல் அனுப்பிடும். இதனால் அந்த ஸ்மெல்லை அப்படியே அடாப்ட் பண்ணி மறந்துடும். அதை வச்சு எப்போவுமே சிக்னல் கொடுத்துட்ருக்காது. ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. அது மேபி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாமோன்னு இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கும் நல்ல ஸ்மெல்லு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அதுவும் பழக்கம் ஆயிடுச்சுன்னா கொடுக்காது. இப்படி தான் நம்மளுடைய மூக்கு அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.